கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத வசனம் லூக்கா 11:28. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் எதிர்பார்ப்பது ஆசீர்வாதம். எப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்? எப்பொழுது என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? எப்பொழுது என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும்? எப்பொழுது கடனில்லாத வாழ்க்கையை வாழுவேன்? எப்பொழுது சுகத்தோடு வாழுவேன்? எப்பொழுது மனநிம்மதியோடு வாழுவேன்? எப்பொழுது சமாதானத்தோடு வாழுவேன் என்று இப்படி பல ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பீர்கள். இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற மக்களே உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாம். ஆம், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். தேவன் வாக்கு பண்ணினதை விசுவாசித்து சந்தேகப்படாமல் கீழ்ப்படிந்ததினால் தேவன் ஆபிரகாமை பலவிதமான காரியங்களில் ஆசீர்வதித்தார். நீங்களும் அப்படியிருக்க வேண்டும். நான் உங்களை தேவனையே எதிர்பாருங்கள் என்று போதிக்கிறேன். ஆனால் நீங்களோ தேவனிடம் வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிறீர்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவனை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். பின்பு எப்படி தேவன் உங்களை அடுத்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சமூக வலைத்தளங்களில் செலவிடுகிற நேரத்தை கூட உங்களை படைத்தவருக்கு செலுத்துவதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வசனம் சொல்கிறது. நீங்களோ கர்த்தரை தேடாமல் கர்த்தரிடம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாத்திரம் தேடுகிறீர்கள். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன நோக்கத்துடன் அவரிடம் வருகிறீர்கள் என்று உங்கள் இருதயத்தின் நோக்கத்தை கொண்டு அறிகிறார். ஒருவன் என்னில் நிலைத்திருந்து நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லுகிறார். அவரில் நிலைத்திருங்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு அதின்படி நடந்து அவரை சார்ந்திருந்து அவரையே நம்பியிருங்கள். அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எப்படி என்று உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றிற்கும் எஜமானனே, உம்முடைய வார்த்தையை கேட்டு அதின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னீரே, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். அதின்படி கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மிடத்தில் வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் எதிர்பார்க்காமல் உம்மையே சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை தருவீராக. இன்றைய தேவைகளை சந்தியும். போக்கிலும் வருகிலும் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய கரம் எங்கள் மேல் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.